வருத்தத்தோடு கழிப்பதும் ஏன் மணலையெல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பதும் ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தாள் வாழ்வித்து உண்மை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டை சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பான் சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பான் உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் இன்று எழுதிடுவாய் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டை. தீர்க்கதரிசி 45:22 சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவரே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிப்பீர்கள், நானே தேவன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல வரான் என்று சொல்லப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் குமாரனை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினதுனாலே உனக்கு எனக்கு ஒரு நல்ல ரட்சிப்பை, உனக்கு எனக்கு நல்ல ஒரு மீட்பை தந்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவான் உங்கள் இல்லத்துல வர வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவான் உங்கள் உள்ளத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய இல்லத்தில் அவருக்கு ஒரு இடத்தை கொடு. அவர் உனக்கு நல்ல பூரண கிருபை கற்றுக் கொடுப்பார். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் தவிக்கிற அன்பு சகோதரனே, என் அருமையான சகோதரியே, வியாபாரம் சரியா நடக்கலையா, கர்த்தரை நோக்கிப்பார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தே செய்கிற தேவன். கர்த்தரை நோக்கிப்பார். எல்லாவற்றிலும் நல்ல கிருபை கொடுக்கிற தேவன். அவர் நல்ல வல்லமை கொடுக்கிற தேவன். அவரை நோக்கி பாருங்க. பாவங்களை மன்னிக்கிற ஒரே பிதா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன் பாவங்கள் எதுவாக இருந்தாலும், உன் சாபங்கள் எதுவாக இருந்தாலும், உன் கோபங்கள் எதுவாக இருந்தாலும், உன் மீறல்கள் எதுவாக இருந்தாலும், கட்டப்பட்டு கட்டாக இருந்தாலும் கூட உடைக்கக்கூடிய அந்த வல்லமை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும் இருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேசியுங்கள். அவர் உங்கள் இடத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரிய மாற்றங்கள், நல்ல கிருபையை தேவன் கற்றுக் கொடுத்து அவர் உதவி செய்வாராக. இன்றைக்கு அவர் மகிமுள்ள தேவனாய், இன்றைக்கு பிரவேசிக்கிற தேவனாய், எங்களோடு வருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில, இந்த வீதிகளிலே, இந்த சேலம் பகுதிகளிலே சொல்லும்படி அந்த கிருபையை கர்த்தராக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தனால கர்த்தருக்கு அந்த மகிமையும், கர்த்தருக்கு அந்த கனத்தையும் செலுத்துகிறார். கர்த்தர் இந்த இடத்தை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்ட மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே கனமும் மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென்.